ஓகே. என்னுடைய ஸ்லைடு தெரியும்னு நினைக்கிறேன். மூவ் ஆகுதுங்களா பார்த்துக்கோங்க. ஸ்லைட். ஜெய் பீம், நமோ புத்தாயம். புத்தரும் அவர் தம்மமும் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய இந்த நூலிலிருந்து தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகள்ல புத்திஸ்ட் ஃப்ரெட்டர்னிட்டி கவுன்சில் சார்பாக முன்னெடுக்கப்பட்ட இந்த முயற்சியானது வெற்றிகரமா 25 வாரங்களை கடந்து இன்னைக்கு நம்ம 26வது வாரத்துல இணைஞ்சிருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது நூல் 4 மதமும் தம்மமும் பகுதியில நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். அதுல பௌத்த வாழ்வு முறை அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம 13 பௌத்த வாழ்வு முறைகளை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் இந்த பகுதியில் கொடுத்திருக்கிறாரு. அதுல நம்ம 9 வாழ்வியல் முறைகளை நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் 4 இருக்கு. இன்னைக்கு நம்ம 10வது வாழ்வியல் பௌத்த வாழ்வியல் முறையை நம்ம பார்க்க போறோம். அதாவது துன்பம், இன்பம், கொடை மற்றும் கருணை. இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த பௌத்த வாழ்வியல்கள்ல 9 நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஒன்று நன்மை செய், தீமையில் பங்கேற்காதே, தீமை செய்யாதே. இது ஒரு பௌத்த வாழ்வியல். அவா காமம், நம்மளை ஆட்கொள்ள விடக்கூடாது. இது ஒரு பௌத்த வாழ்வியல். துன்புறுத்தல், தீய விருப்பம் செய்யக்கூடாது. இது நம்மளுடைய பௌத்த வாழ்வியல். சினம், பகை. சினத்தை நம்ம அன்பினால் தான் வெல்ல முடியும், சினத்தையும் பகையும் அப்படிங்கிறத நம்ம பௌத்த வாழ்வியலா முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் கொடுத்திருக்கோம். மனிதன் மனம் மாசுகள் பத்தி நம்ம பார்த்தோம். ஒரு மனுஷனை நம்முடைய மனம் தான் உருவாக்குது. ஸோ மனதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த மனதை நம்ம ட்ரெயின் பண்றது தான் பௌத்த வாழ்வியல் அப்படின்னு பார்த்தோம். அந்த மனசை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கலன்னா ஒரு மனிதனுக்கு அடையாளமே கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனுடைய அடையாளம்ன்றது அவனுடைய மைண்டு தான். அப்ப அந்த மைண்ட் அவன் கண்ட்ரோல் இல்லைன்னா அவனை இதுதான் நான் அப்படின்னு அவன் சொல்லிக்கவே முடியாது. அப்ப நம்மளை ஒரு இடத்துல அறிமுகப்படுத்தணும்னா கூட நம்மளுடைய மைண்டு நம்ம கண்ட்ரோல்ல இருந்தா மட்டும்தான் நம்ம அதை நான் இதுதான் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறதுக்கான உரிமையை நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற புரிதல் பௌத்த வாழ்வியல். அப்புறம் ஞானம், நீதி, நல்லோரிணக்கம், இதை நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் புத்தம்ங்கிறது அறிவு, தர்மம்ங்கிறது அந்த நேர்மை, மனசாட்சி, சங்கம்ங்கிறது நம்ம கூடி ஒற்றுமையோட செயல்படுறது. இதை நம்ம பௌத்த வாழ்வியலா பார்த்தோம். அடுத்தது ஆழ்ந்த சிந்தனை, நற்கவனம், மைண்ட்ஃபுல்னஸ். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதுல ஒரு ஃபோக்கஸ்டு அட்டென்ஷனா இருக்கணும். இது பௌத்த வாழ்வியல். அதனால என்னென்ன பலன்களும் நம்ம பார்த்தோம். அடுத்தது கடந்த வாரம் நம்ம பார்த்தது விழிப்பு, விஜிலன்ஸ், ஏர்னஸ்னஸ், அக்கறை. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதை அலர்ட்டா இருக்கணும், நம்ம கவனமா செய்யணும். அதே சமயத்துல அதுக்கான பொறுப்புணர்ச்சியோட அதை முன்னெடுத்து செய்யணும் அப்படிங்கிற அந்த அக்கறையும் பொறுப்புணர்ச்சியும் இருக்கணும். துணிச்சலோட அதை செய்து முடிக்கணும், நல்ல விஷயமா இருந்தா அப்படிங்கிறது பௌத்த வாழ்வு. இது எல்லாமே இதுவே பௌத்த வாழ்வியல், இதுவே பௌத்த வாழ்வியல்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொன்றுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல ஏதாவது ஒண்ணு மட்டும் செஞ்சுட்டு இன்னொன்னு கிடையாதுன்னு கிடையாது. இந்த 13 பௌத்த வாழ்வியல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பிராக்டிஸ் பண்றதுதான் பௌத்த வாழ்வியல் அப்படின்னு. இந்த வாரம் நம்ம பார்க்க போறது சாரோ, ஹாப்பினஸ், சேரிட்டி அண்ட் கைண்ட்னஸ். அதாவது துன்பம், இன்பம், கொடை, தானம், அப்புறம் கருணை. இப்போ இதுல நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ துன்பம் அப்படின்னு எடுத்துட்டாலே எது நமக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நமக்கு பணம் இல்லாததுதான். எல்லாமே பணம் இருந்தா நம்ம சாதிச்சிட முடியும், நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆஹ் எந்த என்ன வேணும் அப்படின்னா அல்டிமேட்டா நமக்கு மைண்ட் எப்படின்னா நமக்கு காசு இல்லை, பணம் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாம் பண்ணிடலாம். நம்ம நோக்கம் ஃபுல்லாவே, நம்மளுடைய வாழ்வியல் ஃபுல்லாவே, நம்ம வாழ்க்கையோட பர்பஸே அந்த பணத்தை சம்பாதிக்கிறது தான் இருக்கும். ஏன் அப்படின்னா பணம் இல்லாமல் இருக்கக்கூடிய வறுமை நமக்கு துன்பத்தை அளிக்குது. கரெக்டு தான். அது யதார்த்தம் அதுதான். வறுமை துன்பத்தை கொடுக்கும். ஆனா வறுமையை அகற்றிட்டா இன்பம் வந்துருமா அப்படின்னா அது உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏன்னா எத்தனையோ பேர் கோடி கோடியா பணம் வச்சிருந்தா கூட மன நிம்மதி இல்லாம இருப்பாங்க. அப்போ வறுமை துன்பத்தை கொடுக்கறதா நம்ம யதார்த்தமான சூழ்நிலையா இருந்தா கூட வறுமையை அகற்றுவது மட்டுமே இன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு அது நிச்சயம் கிடையாது. ஒரு பகட்டான வாழ்வை விட பண்பாடான வாழ்வுதான் இன்பம் தரும் அப்படிங்கிறது தான் பௌத்த வாழ்வியல். ஸோ இப்போ இந்த இடத்துல அந்த வறுமையும் நம்மளுடைய பௌத்த வாழ்வியலை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா படிச்சுக்க வேண்டி இருக்கு, அது புரிஞ்சுக்கணும். ஏன்னா பொதுவா என்ன நினைப்பாங்க அப்படின்னா பௌத்தம்னாலே ஆசையே இல்லாம இருக்கிறது. அப்ப ஆசையே இல்லாமன்னா அப்ப எதுவுமே நம்ம எதை நோக்கியும் போக தேவையில்லை, அப்புறம் எதுக்கு பணம் சம்பாதிக்கணும், ஒரு புத்திஸ்ட்னா பணத்தை பின்னாடியே போகக்கூடாது
அப்ப பணமே இல்லாம எப்படி வாழ்க்கை முடியும்? அப்பன்னா பௌத்த வாழ்வியல் ரொம்ப சிரமமானது அப்படின்னு அதை வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. இல்லைன்னா கிண்டல் பண்ணிடுறாங்க பௌத்தத்தை பத்தி. இல்லைன்னா அது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாதுப்பா, அது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது அப்படின்னு நினைச்சிடறாங்க. அப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதை பற்றி சரியான புரிதல் இல்லாமைதான். ஸோ வறுமை அண்ட் இந்த துன்பம் இது பத்தி பௌத்தம் என்ன சொல்லுது, புத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம ரொம்ப டீட்டெயில்டா நம்ம பார்த்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா வறுமையை வந்து புத்தர் எப்பயுமே நியாயப்படுத்தும். அது வந்து ஏதோ ஏழைகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி புத்தர் எப்பயும் சொன்னது கிடையாது. வறுமையை அகற்றணும் அப்படின்னு தான் புத்தர் வந்து பல இடங்கள்ல பேசியிருக்கிறார். அப்ப இந்த வறுமை வந்து துன்பத்துக்கு காரணம். ஆனா அதே சமயத்துல வறுமையை அகற்றிட்டா அது துன்பம் கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி புரிஞ்சுக்கணும். அத வறுமை தான் துன்பத்துக்கு காரணம், அதனால வறுமை ஒழிக்கப்படணும். ஆனா வறுமை ஒழிப்பு மட்டுமே இன்பத்தை தந்துராது. எவ்வளவுதான் பணம் இருந்தா கூட நம்ம மனம் சார்ந்ததுதான் அந்த இன்பம்ங்கிறது அப்படிங்கிற அந்த புரிதல். அதனாலதான் நம்ம வந்து ஒரு செல்வத்தை சேர்த்தா மட்டும் நமக்கு இன்பம் கிடைச்சணும்னு இல்லை, அது கூடவே நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்தும் அந்த பண்பாட்டான வாழ்க்கையும் நம்ம கத்துக்கணும். அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் பௌத்தம். இப்ப இதுல புத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு இந்த பணம் சார்ந்த விஷயங்களை அப்படிங்கிறத பல்வேறு இடங்கள்ல இருந்து நான் இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த பகுதியோட இணைச்சிருக்கிறேன். இப்போ புத்தர் வந்து குடும்பஸ்தர்களுக்கு அவருடைய அறிவுரை அப்படிங்கிறது கொடுக்குறாரு. இது ஒன்று பின்னாடி புத்தரம் தர்மம் புத்தகத்திலே வரும். இருந்தாலும் அதை வந்து இந்த இடத்துல நான் அதை டச் பண்ணி கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாரு, 4 விஷயம் சொல்றாரு. ஒரு குடும்பஸ்தர், ஒரு இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடிய மனிதன் 4 விஷயங்களை செய்யணும். ஏன்னா பௌத்தம்னா எப்பயுமே வந்து பிக்குகளுக்கு சொல்றது மட்டும் கிடையாது. பிக்குகள் வந்து ஆசிரியர்கள். புத்தருடைய டார்கெட் யாருன்னா இல்லற வாழ்க்கை, சாதாரணமா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு தான். ஏன்னா அந்த காலத்துல இருந்த சூழல்ல ஆஹ் காட்டுக்கு போயிடுவாங்க, துறவிகளா உட்காந்துருவாங்க. அந்த துறவிகளுக்கு ஆசிரியர் இருப்பாங்க, அந்த துறவிகள் எப்படி நடந்துக்கணும் அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா புத்தருடைய நோக்கம் அப்படி இல்லை. அந்த எக்ஸ்ட்ரீம் துறவிகள் ஸ்டேஜ்ல போய் ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறது அப்படின்னு கிடையாது. அதே சமயத்துல எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம ஆஹ் ஆஹ் வாழ்க்கையை வந்து தன்னிச்சையா நடத்திக்கிட்டு இருக்கிறதும் கிடையாது. இந்த 2 எக்ஸ்ட்ரீமும் இல்லாம இயல்பான வாழ்க்கையை வாழணும், அதே சமயத்துல மனதை கட்டுப்படுத்தி நம்ம வந்து சந்தோஷமாவும் வாழணும் அப்படிங்கிற அந்த மிடில் பாத் தான் புத்தருடைய டிஸ்கவரி. அப்போ புத்தருடைய அறிவுரை எல்லாமே வந்து ஏதோ பிக்குகளுக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. அது வந்து அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இல்லத்தாருக்கு தான், குடும்பஸ்தர்களுக்கு தான் அந்த அறிவுரையை கொடுக்குறாரு. அப்ப அதில் 4 விஷயம் சொல்றாரு. ஒண்ணு என்ன அப்படின்னா, யார் என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழில்ல அவங்க வந்து திறமை பெற்றிருக்கணும். உத்தன சம்பத்தா அப்படின்னு சொல்லுவோம். என்ன ப்ரொஃபஷனா இருந்தாலும் அவங்கவுங்க ப்ரொஃபஷன்ல அவங்க அதுல எக்ஸ்ட்ரீமா அவங்க வந்து கவனம் செலுத்தி அதனுடைய தொழில் திறமையை வளர்க்கணும் ஃபர்ஸ்ட். இதுதான் உத்தன சம்பத்தா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, அந்த தொழில் திறமையை பயன்படுத்தி நேர்மையாகவும் கடினமாகவும் 2 விஷயம் நம்ம கவனிக்கணும். கடினமா உழைக்கணும், ஆனா அதே சமயத்தில் நேர்மையாகவும் இருக்கணும். இந்த நேர்மையாகவும் கடினமாகவும் உழைச்சு சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிக்க தான் சொல்றாரு புத்தர். இங்க பணம் சம்பாதிக்க கூடாது அப்படி கிடையாது. ஆனா நேர்மையாக சம்பாதிக்கணும், கடினமான உழைப்பினால் அது சம்பாதிச்சிருக்கணும். அந்த செல்வத்தை அடுத்து பாதுகாக்கணும். அரக்க சம்பத்தா அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த குடும்பஸ்தர்களுக்கு புத்தர் கொடுக்கக்கூடிய விஷயத்துல வறுமை வந்து நியாயப்படுத்தல. வறுமையிலிருந்து மீண்டு வர்றதுக்கான முயற்சிகளை அதே சமயத்துல நம்ம வாழ்வியல்ல எந்த ஒரு பாதிப்பும் நமக்கும் அடுத்தவங்களுக்கும் ஏற்படாம எப்படி அதை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத தான் பௌத்த வாழ்வியல். ஸோ நேர்மையா உழைக்கணும், கடினமா உழைக்கணும், சேர்த்து வைத்த பணத்தை பாதுகாக்கணும், அதுவும் அது சொல்றாரு. பாதுகாக்கிறதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா, தீய வழியில் செல்லாமல் நல்ல வழியில் வழி நடத்தும் நல்ல நண்பர்களை பெற்றுக்கொள்ள. ஸோ நம்மளை வந்து கைட் பண்றது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்றாரு. நம்மளுடைய சுற்றுச்சூழல் தான். அங்க வந்து தீய வழியில யாரும் இழுத்துட்டு போயிடுற மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. நல்ல ஃப்ரெண்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இதுதான் நம்ம ஏற்கனவே நல்லோர் இணக்கத்திலையும் பார்த்தோம். இதுதான் கல்யாண மித்தா. மித்தா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை உயர்த்தக்கூடிய ஃப்ரெண்ட்ஸா நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கணும். அப்படி இல்லை, நம்மளுடைய அழிவு பாதையில் கொண்டு போற ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய பகுத்தறிவு இருக்கும். அதனால்தான் பௌத்தம்ங்கிறது பகுத்தறிவு, பகுத்து அறிதல். இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படின்னு பகுத்து அறியக்கூடிய விஸ்டம். அது எப்படி கிடைக்கும்? அதுதான் ரைட் வியூ. எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்த உடனே அதை உண்மை தன்மையை பார்க்கக்கூடிய ரைட் வியூ, நல்ல பார்வை. அந்த பார்வை எப்படி கிடைக்கும்?
அதுதான் என் வழி மார்க்கத்தை பின்பற்றும். அப்போனா பௌத்த வாழ்வியல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பௌத்தருக்கும் இதை எந்த ஒரு விஷயத்தையும் நல்லது கெட்டது அப்படின்னு பகுத்தறியக்கூடிய ஒரு பகுத்தறிவை நமக்கு அந்த என் வழி மார்க்கமே சொல்லி கொடுத்துரும். அதுதான் அது ஃபார்முலா. அதை நம்ம ஜஸ்ட் பின்பற்றினா போதும். எப்படி நம்ம ஒரு வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ணி வைக்கிறோமோ அதை பயன்படுத்தி நம்ம பல்வேறு கணக்குகள் நம்ம போடுறோம். அது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுது. அந்த வாய்ப்பாடு தான் அடிப்படை. அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் என்ன பண்றோம், நம்ம கடையில போய் ஒரு பொருள் வாங்கினாலும் அதுதான் யூஸ் ஆகுது. ஏதாவது ஒரு கால்குலேஷன் பண்ணாலும் அதுதான் யூஸ் ஆகுது. ஒரு கணக்கு, ஒரு எக்ஸாம் எல்லாத்துக்குமே நமக்கு அந்த வாய்ப்பாடை பயன்படுத்தணும் இல்லையா? அதே மாதிரி எண் வழி மார்க்கம்ங்கிறது ஒரு வாய்ப்பாடு, ஒரு ஃபார்முலா. இதை நம்ம அப்படியே நம்ம மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டு அதை வச்சுட்டோம் அப்படின்னா அதை நம்ம எல்லா இடங்கள்லயும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம செயல்படுத்த முடியும். இது நம்ம பயன்படுத்தணும். அப்போ அப்படி பயன்படுத்தும் பொழுது நமக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். மிஸ்டர் சிவகுமரன், நீங்க அந்த அனோட்டேஷன் செய்ய வேண்டாம் ப்ளீஸ். ஓகே. அப்போ நம்ம நல்ல நண்பர்களை பெற்றிருக்கிறது தான் நமக்கு தீய வழியில் செல்லாம நல்ல வழியில வழி நடத்தும் நல்ல நண்பர்களை பெற்றிருக்கணும். இது கல்யாணம் தான். ஏன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தொழில்ல திறமை பெற்றிருக்கணும். அப்புறம் திறமை பெற்றிருந்தா அந்த திறமையை பயன்படுத்தி நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கணும். அதை உழைப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய செல்வத்தை பாதுகாக்கணும். அதை பாதுகாக்கிறதுக்கு முடியாம அதை வீண் விரையும் செய்யறதுக்கு நம்மளுடைய நண்பர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல இருக்கு. அதுக்கப்புறம் வருமானத்திற்கேற்ற செலவு செய்யணும். சம ஜீவிகத்தா, அதாவது ஒரு துலாம் எப்படி சமமா இருக்கும் அந்த மாதிரி. ஸோ நம்மளுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய செலவுகளையும் நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு புத்தர் சொல்றாரு. அப்ப இதுல பணம் சார்ந்த விஷயத்த புத்தர் நம்ம புத்தர் பணமே சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு, ஆசையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, செல்வம் வச்சுக்க கூடாது அப்படி கிடையாது. இதை நம்ம தவறா புரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்கு தான் இதை டீட்டெயில்டா சொல்றேன். செல்வமே இருக்கக்கூடாது, பணமே யாருக்கு இருக்கக்கூடாதுன்னா பிக்குகளுக்கு இருக்கக்கூடாதுங்கிறது வினய விதி. அவங்க பொன் பொருள் எல்லாம் வச்சுக்க கூடாது. அவங்களுக்கு தேவையான அடிப்படை பொருட்கள்னு ஒரு சொல்லியிருக்கிற விஷயங்கள் தான் மட்டும் வைக்கணும். ஆனா குடும்பஸ்தர்களுக்கு அப்படி கிடையாது. இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த 4 விஷயம். அடுத்தது அப்போ பொருள் அப்போ சேர்க்கிறது பௌத்தத்தை பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது. பொருள் சேர்ப்பது தான் வாழ்வோட இலக்கு கிடையாது. பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் எய்ம் கிடையாது. ஆனா அதே சமயத்துல நம்மளுடைய நிம்மதி, நம்ம நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னா பொருள் அங்க கண்டிப்பா தேவைப்படுது. பணம் நமக்கு தேவைப்படுது. பணம் இல்லைன்னா நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. ஆனா பணம் இருந்துச்சுன்னா நிம்மதியா இருந்துருவோம் அப்படிங்கிறது உத்தரவாதம் கிடையாது. இப்போ இந்த கனெக்ஷனை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எவ்வளவோ பணம் வச்சிருந்தா கூட நிம்மதி இல்லாம இருப்பாங்க. பணம் கம்மியா இருக்கிறவங்க கூட நிம்மதியோட வாழ முடியும். அப்ப நிம்மதிங்கிறது மனம் சார்ந்தது. ஆனா அந்த நிம்மதியை அடையிறதுக்கு பணம் ஒரு அத்தியாவசியமான பொருள் ஆகிறது. அதனால பொருள் ஈட்டுதல் தவறு கிடையாது. ஆனா அது நேர்மையா இருக்கணும், கடின உழைப்பாளர் இருக்கணும். அதை சரியானபடி நம்ம பாதுகாக்கவும் செய்யணும். தேவையில்லாம செலவு பண்ணிட்டு சிக்கல்லையும் போயிடக்கூடாது. இப்போ பௌத்தத்துல பொறுத்த வரைக்கும் இந்த சக்கவத்தி சிகானத்த சுட்டா அப்படின்னு அப்புறம் வறுமை தான் குற்றங்களுக்கு தூண்டுகோல். அப்படி சக்கவத்தி சிகானந்த சுட்டா அப்படிங்கிறது அதுவும் குத்ததண்ட சுட்டா அப்படின்னு 2 சுட்டா. இப்ப இந்த 2 சுட்டால என்னன்னா மன்னர்களுக்கு அறிவுரை கொடுக்குறாரு புத்தர். ஒரு நாட்டுல வறுமை ஒழியணும் அப்படின்னா தான் அந்த நாட்டு மக்கள் வன் வன்முறைகள்ல ஈடுபட மாட்டாங்க அப்படிங்கிறத அந்த மன்னர்களுக்கு உணர்த்துறாரு. குற்றங்கள் அதிகமா இருக்கக்கூடிய நாட்டுல தண்டனையை அதிகப்படுத்துறது மூலம் குற்றத்தை தடுக்க முடியாது. நீ வறுமையை அந்த நாட்டுல ஒழிச்சிட்டீங்கன்னா குற்றங்களை தடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் இந்த 2 சுட்டாலையுமே அவர் சொல்றாரு. இது ஒரு கதையாகவும் இருக்கும். பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய புத்தா காரல் மார்க்ஸ்ல கடைசியா இந்த ஜெனரல் ஸ்ட்ராங் டயர் அப்படிங்கிற மன்னருடைய ஒரு கதையை, அந்த தம்ம சக்கரத்தோடைய சுழற்சியை வச்சு ஒரு அடிப்படையா ஒரு கதை இருக்கும். அப்ப ஒரு நாட்டுல வறுமை இருக்கு. அந்த வறுமையை ஒரு நாட்டுல குற்றங்கள் அதிகமா இருக்கு, கொலை கொள்ளை எல்லாம் நடக்குது. அப்ப அதை தடுக்கிறதுக்கு எப்படின்னா கடுமையான தண்டனை போடணும் அப்படின்னு மன்னர் முடிவு பண்றாரு. என்னன்னா ஒரு எல்லா இடத்துலயும் கொள்ளை நடக்குது, திருடுறாங்க, வழிப்பறி, கொள்ளை எல்லாம் நடக்குது. அப்ப மன்னர்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி கொள்ளை அடிக்கிறாங்க. இப்ப மன்னர் என்ன பண்றாரு, அதுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். அவனை கூப்பிட்டு கொன்னுடுங்க, மரண தண்டனை கொடுக்குறாரு. அப்ப என்ன பண்றாங்க, அப்போ மரண தண்டனை அந்த கொள்ளையை நிறுத்துதா அப்படின்னா அப்படி இல்லை. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க போயிட்டு கொள்ளை அடிக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க,
இவன் போய் மன்னர்கிட்ட வெளியில சொன்னாதானே நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு அவனை கொன்னுடவும் செய்றான். அந்த கொலை வந்து கொள்ளையிலையும் கொண்டு போயிடுது. அதே மாதிரி ஒரு கடுமையான தண்டனைகள் மூலம் மட்டும் குற்றங்களை தடுத்து நிறுத்த முடியல. அடுத்தடுத்து அந்த மக்கள் வந்து ஒவ்வொரு குற்றமா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பஞ்சசீலத்தையுமே மீறிடுவாங்க. அந்த சொசைட்டி, அந்த சமூகமே வந்து ரொம்ப வன்முறைகள் நிறைந்த சமூகமா இருக்கும் அந்த மன்னர் கீழ். அப்பதான் புத்தர் அதுக்கு வந்து ஐடியா கொடுப்பார். இப்போ இதுக்கு காரணம் வந்து நீங்க கடுமையான தண்டனை மூலம் இதை தடுத்து நிறுத்தணும் ட்ரை பண்றீங்க. ஆனா அப்படி இல்லாம உங்க நாட்டு மக்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்கள், உணவு, அடிப்படை வசதிகளை நீங்க செய்து கொடுக்கக்கூடிய விஷயங்களை முன்னெடுத்தீங்கனாலே இங்க வந்து வன்முறைகள் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மன்னர் வந்து எல்லாருக்கும் வந்து கஜானால இருந்து பண உதவி செய்து தொழில் கொடுப்பாரு. விவசாயிகளுக்கு வந்து விவசாயம் செய்யறதுக்கான அனைத்து வசதிகளும் செய்து கொடுப்பாரு. அப்ப அந்த நாடு வந்து செழுமையா மாறிடும். எல்லாருக்கும் அடிப்படை தேவைகள் உணவு கிடைச்ச உடனே அவங்க குற்றங்கள் குறைஞ்சிடும். இதுதான் வந்து அந்த சக்கவர்த்தி சிகானந்த சுட்டா, புத்த தண்ட சுட்டால வந்து சொல்றது. அப்போ இங்க பௌத்தம் வந்து எவ்வளவு ஒரு அடிப்படையான விஷயத்த ஒரு நாட்டுக்கே சொல்லுதுதான். எந்த ஒரு நாடு வறுமையை ஒழிக்குதோ அந்த நாட்டுல குற்றங்களும் ஒழிஞ்சிடும். இது வந்து ஒரு ஆட்சியாளர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. அதுதான் நம்மளுடைய பௌத்த வாழ்வியலாகவும் நம்ம எடுக்கிறோம். இது வந்து ஆஹ் திக நிகாயால இருக்கு. அஹ் இந்த வீல் டேர்னிங் எம்பரர்னு இதை நீங்க ரெஃபர் பண்ணலாம். இல்லை இன்னொரு நாள் இந்த பகுதி வரும்போது நம்ம அந்த கதையை நான் விரிவாகவும் சொல்லுவோம். அடுத்து சேமிப்பு பற்றி புத்தர் என்ன சொல்றாரு? அதாவது நம்ம வந்து பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு புத்தர் வந்து அதுக்கு ஒரு ஃபார்முலாவே கொடுக்குறாரு. உண்மையிலே ஒரு மிக மிக ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் இது. சிகாலா சுட்டால சொல்லும். யார் ஒருத்தர் இது நமக்கு இன்னைக்கும் அன்றாட வாழ்க்கையில அப்ளை ஆகும். நம்மளுடைய இன்கம், டோட்டல் இன்கம்ல கால் பகுதியை வந்து அன்றாட செலவுகள், அன்னன்னைக்கு எக்ஸ்பென்ஸ், டே டு டே எக்ஸ்பென்சஸ்க்கு செலவு பண்ணிக்கலாம். அரை பகுதியை வந்து நம்ம என்ன தொழில் செய்யறோமோ அதுலேயே மறுபடியும் ரீஇன்வெஸ்ட், அதுல முன்னேற்றத்துக்கான வழிமுறைகள்ல கொண்டு போகணும். இன்னொரு கால் பகுதியை சேமிச்சு வைக்கணும், அவசர தேவைக்கு சேமிப்பு வைக்கணும். இது வந்து சேவிங்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்ல வரக்கூடிய அந்த கால் பகுதி என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு, அது திருப்பி அதை சேலரி கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி எல்லாம் அதுல ஒரு கால் பகுதி. ஸோ அந்த கால் பகுதிக்குள்ள தான் அதனுடைய அன்றாட செலவுகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்பதான் அந்த பிசினஸ் கரெக்டாக போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அரை பகுதியை வந்து தொழில் முன்னேற்றத்தில் போடணும். அப்போ வந்து புது மெஷின்ஸ் வாங்குறது, இன்னும் ஆட்களை வந்து அதில் நியமிக்கிறது, நம்மளுடைய கடையை எக்ஸ்பேண்ட் பண்றது, இதெல்லாம் வந்து தொழில் முன்னேற்றத்துக்கு மார்க்கெட்டிங் பண்றது. அதுல வந்து அரை பகுதியை வந்து அதுல கொண்டு போய் செலவு. இதெல்லாம் போக கால் பகுதி நம்மளுடைய டோட்டல் இன்கம், கிராஸ் இன்கம்ல கால் பகுதியை வந்து நமக்கு ப்ராஃபிட்டா வரணும். அதை நம்ம சேமிச்சும் வைக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஃபார்முலால போயிட்டு இருக்கு அப்படின்னா அது கரெக்டான ஒரு பாதையில போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது வந்து புத்தர் காலத்திலே அவர் வந்து சொல்றாரு. அடுத்து அத்தி சுக்கா அப்படின்றது பௌத்தத்துல சொல்றோம். அதாவது நேர்மையாகவும் கடின உழைப்பாலும் சொத்து சேர்த்து வைக்கிறது அத்தி சுக்கா. அதுதான் இருக்கிறதுல ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம். அது மட்டும் இல்ல, அப்படி சேர்த்து வச்ச பணத்தை நல்ல விஷயங்களுக்காக, தனக்காகவும் குடும்பத்துக்காகவும் உறவினர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் தாராளமா செலவு செய்யுது. அது வந்து போக சுக்கா. சுகபோகமா வாழ்றான் அப்படின்னு. இந்த போகம்ங்கிறது வந்து மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கறது. அந்த அதை நானே வச்சுக்கணும், அப்படியே வந்து நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னா அது ஒட்டி பல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். கடினமா உழைக்கணும், நேர்மையா உழைக்கணும். அதே சமயத்துல அந்த பணத்தை நல்ல விஷயங்களுக்கு அது கவனிக்கணும். நல்ல விஷயங்களுக்காக அதை வந்து தாராளமா மனமு வந்து செலவும் செய்யணும். அப்பதான் நம்ம வந்து சந்தோஷமா வாழணும். அடுத்து கடன் தொல்லை இல்லாம, அதான் அதுக்காக தான் அவர் சொல்றது வருமானம், செலவு, இது ரெண்டையும் ஒரு துலா மாதிரி அது வந்து சம ஜீவிகா, அதை வந்து சமமான நிலையில வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தணும். இது அனான சுக்கா. இந்த சுக்கா அப்படிங்கிறது சந்தோஷமா வாழ்றது. 4 விஷயம் சந்தோஷம் கொடுக்கும் ஒரு குடும்பத்திற்கு. ஒண்ணு, அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறது, அத்தி சுக்கா. அதுக்கப்புறம் அதை செலவு செய்யறது, போக சுக்கா, நல்ல விஷயங்கள். அப்போ என்ன, நம்ம வந்து நம்மளுடைய நண்பர்கள், குடும்பஸ்தர்கள், உறவினர்களுக்கு அதை செலவு செய்யும்போது நல்ல விஷயங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இது சமூகம். ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி செய்யும்போது அந்த சமூகத்துல இருக்கிறவங்க சந்தோஷமா வாழ முடியும். அடுத்து கடன் தொல்லை இல்லாம இருக்கிறது அனான சுக்கா. தீய செயல்கள் செய்யாம வாழ்தல் அனாவஜ்ஜ சுக்கா. அப்போ இந்த
4 வகையான மகிழ்ச்சிகள்ல 3 மகிழ்ச்சிகள் வந்து பணம் சார்ந்ததாக தான் புத்தர் சொல்றாரு. ஸோ இப்போ இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு டீட்டெயில்டா சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து பௌத்தத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இது வந்து பணம் வந்து நம்ம பின்னாடி அலையக்கூடாது அப்படிங்கிறதுக்கும், ஒரு சில மதங்கள்ல வந்து வறுமையை வந்து உயர்த்தியும் பிடிப்பாங்க. பிளஸட் ஆர் தி புவர் அப்படின்னு, அதாவது ஏழைகள் ரட்சிக்கப்பட்டவர்கள். இப்போ பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் வந்து புத்தா அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் ரிலிஜன்ல ஏன் நான் பௌத்தத்தை தேர்ந்தெடுப்பேன் அப்படிங்கிறத ஒரு கட்டுரை கொடுத்துருப்பார். இந்த கட்டுரை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு ஸ்லைட்ல நான் அதிக நேரமே செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு சொசைட்டி, ஒரு சமூகம் நல்லா வாழணும் அப்படின்னா அதுக்கு 2 விஷயங்கள் தேவைப்படுது. ஒன்று சட்டம், இன்னொன்று தனி மனித ஒழுக்கம். இது ரெண்டுமே இல்லைன்னா அந்த சமூகம் வந்து நாசமா போயிடும், அது உடஞ்சு போயிடும். அந்த சமூகத்தால வாழவே முடியாது. சட்டம் இருக்கணும் அந்த சமூகத்துக்கு, அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒழுக்கம் இருக்கும், தனி மனித ஒழுக்கமும் இருக்கணும், மொராலிட்டி. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு சமூகத்தை வழிநடத்தும். சரி, இப்ப இந்த சட்டத்திலையும் தனி மனித ஒழுக்கத்திலையும் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தா, தனி மனித ஒழுக்கம் தான் அங்க ரொம்ப முக்கியம். எல்லா சமூகத்திலையும் சட்டம்ங்கிறது ஒரு சின்ன பகுதியை தான் அது எடுத்துக்கும். மீதி ஃபுல்லாவே தனி மனித ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் அந்த சமூகம் இருக்க முடியும் அப்படிங்கிறது பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருடைய கருத்து. ஏன் அப்படின்னா, சட்டம் வந்து யாரை கட்டுப்படுத்துதுன்னா, அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டவர்களையும் மைனாரிட்டி சிறுபான்மையினரும் தான் கட்டுப்படுத்துறதுக்கு அந்த சட்டம் பெரும்பாலும் யூஸ் ஆகும். அங்க இருக்கக்கூடிய பவர்ஃபுல் பீப்புள், யாருக்கெல்லாம் வந்து அந்தஸ்து பதவி எல்லாம் இருக்குதோ அவங்க தப்பிச்சிருவாங்க. எளியவர்கள் தான் மாட்டிக்குவாங்க சட்டத்துல. அப்போ அந்த எளியவர்களுக்கு பாதுகாப்பு, சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு கொடுக்கறது வந்து அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய தனி மனித ஒழுக்கம் தான். அப்போ அந்த தனி மனித ஒழுக்கம் எதனால வருது அப்படின்னா, அதுதான் வந்து மதங்கள் செய்ய வேண்டிய வேலை. அதனாலதான் ஒரு மதம் அப்படிங்கிறது ஒரு சமூகத்துக்கு ரொம்ப அவசியமாகுது அப்படின்னு பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் கருதுறாரு. இந்த இடத்துலதான் தந்தை பெரியார், காரல் மார்க்ஸ் போன்றவர்களோட பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருடைய கருத்து வந்து வேறுபடுகிறது. பெரியார் வந்து மதங்களே இருக்கக்கூடாது, மதம் வந்து மனிதனுக்கு கேடு அப்படின்னு. காரல் மார்க்ஸ் வந்து மதம் வந்து ஒரு அபின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பாபா டாக்டர் அம்பேத்கர் வந்து மதம் ஒரு சமூகத்துக்கு அவசியம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான். அப்ப மதம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவனுடைய தனி மனித ஒழுக்கத்தை வளர்க்கணும். அப்போ மதம் தேவை அப்படின்னு, ஆனா அந்த மதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது வந்து அறிவியல் சார்ந்து இருக்கணும், பகுத்தறிவோட இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் மஸ்ட் பி இன் அக்கார்ட் வித் சயின்ஸ். அது வந்து அறிவியல் சார்ந்து இருக்கணும். அப்படி அறிவியல் சார்ந்து வெறும் மூட நம்பிக்கைகளோட இருந்துச்சுன்னா, கால ஓட்டத்துல அந்த மதம் வந்து கேலிக்குறி ஆயிடும். அது வந்து மனித வாழ்க்கைக்கு ஒரு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கவர்னிங் பிரின்சிபிளா இருக்க முடியாது. அது நம்மளுடைய அடிப்படை வாழ்க்கையை நடத்துறதுக்கு அது பயன்படாது. அதாவது ஒரு மதம் செயல்படணும், நீடித்து செயல்படணும் அப்படின்னா அது கண்டிப்பா பகுத்தறிவுடன் அறிவியல் சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மதத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா, அந்த மதத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கும், சிந்தனை சுதந்திரம் இருக்கும் ஃபர்ஸ்ட். அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் அவனுடைய பகுத்தறிவு பயன்படுத்தி அவனோட தேவைக்கு ஏற்ப அன்னைக்கு பயன்படுத்துறதுக்கு இருக்கணும். எதுனாலும் ஐயோ இது இப்படி செய்யக்கூடாது, இது செஞ்சா நம்ம மதத்துக்கு ஆகாது, இது இப்படிதான் செய்யணும் நம்ம மதத்துல, நம்ம மத தலைவர்கள் இப்படிதான் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை கட்டுப்பாடு இருக்கக்கூடாது. சிந்தனை சுதந்திரத்தை, அந்த மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானது தேர்ந்தெடுக்கக்கூடிய லிபர்ட்டி இருக்கும். அந்த மதத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சமம் அப்படிங்கறத அந்த மதம் போதிக்கும். எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படை பண்பு, ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவத்தை அந்த மதம் போதிக்கணும். இந்த மூணையும் ஒரு மதம் போதிச்சா மட்டும்தான் அது மதமே. அப்படி இல்லைன்னா அது வந்து மக்களுடைய வாழ்க்கையை அழிச்சிரும். அத்தகைய மதத்தை எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற. அப்ப இந்த ஒரு மதத்துக்கு, ஒரு மதம் மதம் வந்து ஃபர்ஸ்ட் மனிதனுக்கு ஏன் அவசியம் ஒரு சமூகத்துக்கு அப்படின்றாரு. அப்போ அந்த மதம் எப்படி இருக்கணுங்கிற ஒரு அடிப்படை கிரைட்டீரியா வைக்கிறார். அதுல வந்து ஒண்ணு, அது பகுத்தறிவோடு இருக்கணும், ரேஷனல் திங்கிங்கா இருக்கணும், அது அறிவியல் சார்ந்து. ரெண்டாவது, அந்த மதம் சுதந்திரம், சிந்தனை சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் சகோதரத்தையும் போதிக்கணும். இந்த 3 பாயிண்ட், ஸோ 4 பாயிண்ட் வருது. 5வதா என்ன சொல்றாருன்னா, அந்த மதம் வறுமையை வந்து உயர்த்தி பிடிக்கிறதா இருக்கக்கூடாது.
அது ஏழைகள்னா இப்படிதான் இருக்கணும், ஏழைகளா இருக்கிறதே ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்னு ஒரு மதம் சொல்லக்கூடாது. அப்படி ஒரு மதம் சொல்லிடுச்சுன்னா அது அது நல்ல சிந்தனையுடைய மதம் கிடையாது அப்படிங்கிற. ஏன்னா அங்க வறுமையை தூக்கி பிடிக்கிறதன் மூலம், வறுமையை உன்னதமாக்குறதன் மூலம் அங்க அந்த வறுமை என்ன ஆகும் அப்படின்னா கிரைம், குற்றங்களை தான் அதிகப்படுத்தும் அந்த சமூகத்துல. அப்போ அந்த மதம் ஒரு அமைதியான ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கு பயன்படாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த எல்லாத்தையும் ஒரு அறிவியல் சார்ந்த பகுத்தறிவோட இருக்கணும், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டியை சொல்லணும், பாவர்ட்டியை உயர்த்தியும் பிடிக்கக்கூடாது. அப்படி ஒரு மதம் இருக்குதா அப்படின்னு தேடும் பொழுது என்ன சொல்றாருன்னா, இப்படி ஒரு மதம் இனிமேல் இனிமேல் இந்த நாட்டில் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப ஏற்கனவே இருக்கிற மதங்கள்ல தான் இதை எல்லாத்தையும் இருக்கக்கூடிய ஒரு மதத்தை நான் செலக்ட் பண்ணணும். அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய மதங்கள்ல எது செலக்ட் ஆகுதுன்னு பார்த்தா எல்லா மதங்கள்லயும் இது எல்லாமே இருக்கும். ஆனா ஒரு சில மதங்கள்ல ஒரு சிலது இருக்கும், இன்னொன்னு இருக்காது. வேற சில மதங்கள்ல வேற சில விஷயங்கள் இருக்கும், ஆனா ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் ஆகும். இது எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு மதத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தா அது பௌத்தம்ல தான். ரிலிஜன் விச் சாட்டிஸ்ஃபை ஆல் தீஸ் டெஸ்ட்ஸ் இஸ் புத்திசம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் அவர் பௌத்தத்தை எடுக்கிறாரு. இந்த உலகத்துக்கு மதம்னு ஒண்ணு தேவைப்பட்டுச்சுன்னா, அதுவும் இப்ப மாடர்ன் சொசைட்டில மதம் கண்டிப்பா தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்படி மதம் தேவைப்படுது அப்படின்னா அது பௌத்தமாகத்தான் இருக்க முடியும் அப்படின்றதான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருடைய கருத்து. சரி, இப்ப நான் ஒரு சில கேள்விகள் கேட்க போறேன். அடுத்தது எது சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொன்றா இதுல லிஸ்ட் அவுட் பண்றாங்க இந்த பகுதியில. நோய்கள்ல ரொம்ப கொடியது எது அப்படின்னா என்ன நோய் அப்படின்னு சொன்னா அது பசி தான் நோய்கள்ல ரொம்ப கொடியது அப்படிங்கிற. பசி எப்படி ஒரு நோய் ஆகும் அதை நம்ம அடுத்தது பார்ப்போம். பரிசுகள், நமக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட், நமக்கு இது கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்பா அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி எது நம்ம ரொம்ப சிறந்த பரிசா நினைக்கணும். மிஸ்டர் திருமாறன் சார், நீங்க அந்த அனோட்டேஷன் பண்றீங்க, ஸ்லைடு டிஸ்டர்ப் பண்ணுது, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, பரிசுகள்ல சிறந்தது எது அப்படின்னா ஆரோக்கியம். ஆரோக்கியம் தான் எப்போ, அதுதான் முதன்மையா. நம்ம யாரை பார்த்தாலும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு தான் நம்ம அடுத்த கேள்வி கேட்கும். அப்போ அந்த ஆரோக்கியத்துக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுதான் மிகச்சிறந்த பரிசு. ஒருத்தன் ஆரோக்கியமா இருக்காங்க, அவனுக்கு அதை விட சிறந்த பரிசு எதுவும் கிடையாது. அடுத்தது செல்வத்துல சிறந்தது எது அப்படின்னா, செல்வத்தில் சிறந்தது திருப்தி. நம்ம அதனாலதான் நிறைய பணம் வச்சிருக்கிறது திருப்தி கொடுக்கவே கொடுக்காது. திருப்பி திருப்பி அதிகமா சேர்க்கணும்னு தான் நினைக்கணும் ஒழிய அது ஒரு பெரிய செல்வம் கிடையாது. செல்வம்ங்கிறது நம்ம கையில இருக்கிறத வச்சு நம்ம திருப்தி அடையிறோம் பாருங்க, அதுதான் உண்மையிலே ரிச் ஃபீலிங் கொடுக்கக்கூடியது, திருப்தி. உறவுகள்ல எது சிறந்தது அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம அதிகமா ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா அங்க அந்த உறவோட பேஸே கிடையாது, அடிப்படையே கிடையாது. உறவுகள்ல சிறந்தது நம்பிக்கை. இவங்க நம்ம மேல அன்பு செலுத்துறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணும். அது போயிடுச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் போயிடும். அங்க உறவுங்கிறது கிடையாது. இன்பத்துல ரொம்ப சிறந்தது எது அப்படின்னா அதுதான் நிப்பானா. நிப்பானா அப்படிங்கிறது பற்றற்ற நிலை, ப்ளோன் அவுட். அதை பின்னாடியும் ஓடிட்டு இல்லாம அத்தியாவசிய தேவைகளை நம்ம எடுத்துக்கிட்டு அதுல திருப்திகரமா நம்மளுடைய வாழ்க்கையை பாதுகாப்பா வாழ்றது நிப்பானம். இதுதான் இருக்கிறதுல ரொம்ப இன்பம். ஸோ நம்ம இன்பத்தை தேடி எதையோ எங்கேயோ இருக்கும் அப்படின்னு இன்பத்தை தேடி ஓடுறோம், அப்படி இல்லை. இருக்கிறத நம்ம எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்தி மனதை திருப்தியா வச்சுக்கிறதுங்கிறது தான் நிப்பானம். நிப்பானா அப்படிங்கிற மீனிங் ப்ளோன் அவுட்னு அர்த்தம். அதாவது அந்த பற்று அணைக்கப்பட்ட நிலை, அதுதான் நிப்பானம். ஓகே, இப்போ இந்த நோய்கள்ல கொடியது பசி அப்படின்னு பாத்தீங்களா. அந்த டிஸ்டர்பன்ஸா இருக்கு அந்த லைன்ஸ் ஆனா 1 செகண்ட் வந்து பண்ணிக்கணும். இந்த ஸ்கிரீன்ல வர லைன்ஸ் எல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆமா சார், இப்ப அதை எப்படி அகற்றுறதுன்னு எனக்கு தெரியல. அதை போட்டவங்க தான் அகற்ற முடியும். அவரு திருமாறனும் அப்புறம் சிவகுமாரன் யாரோ ஒருத்தங்க போட்டாங்க. அவங்க நினைச்சா அதை அகற்றலாம், ப்ராபப்ளி அவங்களுக்கு தெரியாம போட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இப்போ இதை இன்னைக்கு வேற வழி இல்லை, இதை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அடுத்தது இப்ப நோய். இப்ப அதாவது நோய்களில் கொடியது பசி அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. இப்ப அது எப்படி அது பசியை ஒரு நோயின்னு சொல்ல முடியும். பசி எல்லாருக்கும் இருக்கிறது, அது இயல்பா இருக்கிறது, அது ஒரு பிசியாலஜி.
பசிச்சாதான் நம்ம சாப்பிட முடியும், சாப்பிட்டா தான் நம்ம வாழ முடியும். அப்போ பசி வந்து எப்படி ஒரு நோயின்னு சொல்ல முடியும், ஏன் இதை வந்து நோயின்னு சொல்றாங்க அப்படின்னு கொஞ்சம் நம்ம அதை திங்க் பண்ணோம். அகைன் திருப்பி இதை பத்தி நான் டீட்டெயிலாக போறதுக்கு காரணம் என்னன்னா, உடனே தப்பான புரிதல் வந்துடுது பௌத்தம் பத்தி. அதை பத்தி புரிஞ்சுக்கலாம். பசியே ஒரு நோயின்னு ஒரு தத்துவம் சொல்லுது. அப்ப அது எப்படி, அது பசி இல்லாம போய் யாரும் இருக்க முடியுமா? அது ஒரு நோயின்னு நினைச்சா எப்படி அப்புறம் வாழ்றது? அப்ப எல்லாருமே நோயோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா? இதெல்லாம் ஒரு தத்துவமா அப்படின்னு நம்ம வந்து அதை கிண்டல் பண்றதுக்கோ அல்ல ஒதுக்கி தள்ளுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. நம்ம கிட்ட யாராவது கேள்வி கேட்டாலும் நம்ம பதில் சொல்றதுக்கு ஒரு பௌத்தர் அப்படிங்கிற முறையில நம்ம தயாரா இருக்கோம். அப்ப ஏன் இது வந்து ஒரு நோய் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, பொதுவா ஒரு நோய்னா என்ன? ஒரு நோய்னா அதுக்கான அறிகுறி. இப்ப நோயால் பாதிக்கப்பட்டோம்னா அதுக்கு ஒரு அறிகுறிகள் கிடைக்கும். இந்த அறிகுறிகள் வந்த உடனே நம்ம அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கோம்னு தெரிஞ்சுட்டு அந்த நோய் அப்படியே முத்த விட்டுட்டோம் அப்படின்னா அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்னா நம்மளுடைய உறுப்புகள் செயலிழந்து போறதோ அல்லது உயிரே போயிடும், மரணமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து நோயோட தன்மை. அப்ப அந்த மரணத்தை நோக்கி போகாம இருக்கணும்னா நம்ம அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கணும், அதுல இருந்து மீண்டு வந்துடும். இதுதான் ஒரு நோயோட அடிப்படை. இப்ப அந்த அறிகுறிகளே அப்படி என்ன அப்படின்னா, அறிகுறிகள் ஆக்சுவலா ஒரு நோயோட அறிகுறிகள் வந்து நமக்கு நல்லது. அதுதான் அந்த நோய் அங்க இருக்குங்கிறத காமிக்குது. அந்த அறிகுறிகள் வர்றதுனால தான் நம்ம உடனே அதன் மேல கவனம் செலுத்துறோம், நம்மளுடைய கவனத்துக்கு கொண்டு வருது. வயிற்று வலிக்குது அப்படின்னா வயிறுல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, அங்க வந்து ஒரு வியாதி வந்திருக்கு. அப்ப அதனுடைய அறிகுறியை வந்து நம்ம மைண்ட் வந்து நமக்கு கொண்டு வருது. அந்த இடத்துல வலிங்கிறது, அந்த இடத்துல அறிகுறிங்கிறது நமக்கு நல்லது செய்யுது, நம்மளுடைய கவனம் ஈர்க்குவது. இந்த மாதிரி எல்லா விஷயமும் சரி, ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அறிகுறியுமே நமக்குடைய கவனத்தை கொண்டு வந்து அந்த குறிப்பிட்ட நோயிலிருந்து நம்மளை விடுவிச்சு அந்த விளைவு மரணமோ அல்லது நம்மளுடைய உறுப்புகள் செயலிழப்போ இல்லாம தடுத்து நிறுத்தக்கூடியது தான் அந்த சிகிச்சை. இப்ப இதுதான் வந்து அடிப்படையில நோய். ஒரு டிபி நோய் அப்படின்னா அதுக்குன்னு அறிகுறிகள் இருக்கும். இருமல், சளி, சளியில ரத்தம், இதெல்லாம் அறிகுறி நம்மளுடைய கவனத்துக்கு கொண்டு வருது. கவனத்துக்கு கொண்டு வந்த உடனே நம்ம என்ன பண்ண, அப்படியே விட்டோம்னா இறந்து போயிடுவாங்க, நுரையீரல் செயலிழந்து போயிடும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், நடுவில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு அதை அதுல இருந்து மீண்டு வரணும். அது மட்டும் இல்லாம அந்த வியாதியை நம்ம தடுக்கிறதுக்கான முயற்சிகளை கூட எடுத்துக்க முடியும். இப்போ இதே மாதிரி ஒரு பிரின்சிபிள நம்ம பசிக்கு எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, பசி எப்படி ஒரு நோய் ஆகும் அப்படின்னா, பசியும் என்ன பண்ணுது, ஒரு சில அறிகுறிகள் கொடுக்குது. அப்ப நமக்கு என்ன பண்ணா அந்த ஒரு ஃபீல் வருது, சாப்பிடணும் அப்படிங்கிற ஃபீல். அதை அப்படியே நம்ம விட்டோம்னா அடுத்தடுத்த சிம்டம்ஸ் அது கொண்டு போய் நோய் முற்ற முற்ற எப்படி அறிகுறிகள் அதிகமாகுமோ அதே மாதிரி பசி முற்ற முற்ற நமக்கு அறிகுறிகளும் அதிகமாகும். மயக்கம் வரும், கண்ணை இருட்டிக்கிட்டு வரும், கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிடும், ஒரு ஸ்டேஜில் வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவோம். அப்புறம் வந்து ஒவ்வொரு உறுப்புகளாக செயலிழக்க ஆரம்பிச்சிடும், கடைசியில் மரணத்தையே கொண்டு போயிடும். இப்போ பசி கூட ஒரு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ அது நோய் தானே. எந்த ஒரு விஷயம் நம்மளை வந்து உடம்ப மரணத்துக்கு கொண்டு போக வைக்குதோ அப்போ அது வந்து ஒரு நோய் தான். அப்படி பார்த்தா பசி வந்து ஒரு நோய். அப்போ இதுக்கு என்ன சிகிச்சை அப்படின்னா, அதுதான் உணவு தான் அங்கே சிகிச்சை. சரி, அப்போ உணவு சாப்பிடும்போது நம்ம அந்த பசி வந்து மரணத்துல கொண்டு போக முடியாம நம்மளால தடுத்துக்க முடியும். சரி, இதுக்கும் வந்து அறிவியல் பூர்வமா என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த பசிங்கிறது வந்து வெறுமனே ஒரு பிசியாலஜி, உடல் சார்ந்தது மட்டும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இது மனம் சார்ந்தது. அதனாலதான் அங்க வந்து பௌத்தத்துக்கும் அதுக்கும் என்ன லிங்க்ங்கிறத நான் சொல்ல போறேன். இந்த பசி அப்படிங்கிறது வந்து ஹார்மோன்ஸ், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து இரைப்பையில இருந்து செக்ரேட் ஆகும், கிரிலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் பிரெயின்ல போய் தான் அங்க வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலை நமக்கு ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் நமக்கு சாப்பாடு உள்ள போயிட்ட உடனே அந்த உணவுப் பொருள்ல இருந்து செக்ரேட் ஆகக்கூடிய ஒரு சில ஹார்மோன்ஸ் வந்து லெப்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்த உடனே அது பிரெயினுக்கு போயிட்டு போதும் சாப்பாடு அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுக்கும். அப்ப எப்போ இந்த லெப்டின் வந்து பிரெயின் கேட்கலன்னா ஓவர் ஈட்டிங் பண்ணிடும். அந்த லெப்டினுடைய அஹ், 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 புரிதல் கரெக்டாக பிரெயினுக்கு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல சாப்பாடு நிப்பாட்டிடும். இது தவிர இன்னும் நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு, கோலிசிஸ்டோகைனின். அது வந்து குடல்ல இருந்து நமக்கு சாப்பிட்ற உணவு வந்து சேர்ந்த உடனே, ஃபேட் வந்த உடனே குடல்ல இருந்து அந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். இதுவும் போயிட்டு நம்மளுடைய உணவு அதிகமாக எடுத்துக்கணுங்கிற அந்த சென்ஸ், அந்த ஃபீலை வந்து அது தடுத்து நிறுத்தும். அப்புறம் பெப்டைடு ஒய்ஒய்னு ஒரு ஹார்மோன் இருக்கு, இன்சுலின். ஓகே, இதெல்லாம் அறிவியல் சார்ந்தது, இதுல ரொம்ப டீட்டெயில்டாக நான் போகல. பட் ஆக மொத்தம் இந்த நம்ம உடம்புல வந்து பசிங்கிறதுக்கு இப்படிதான் ஒரு ஃபங்க்ஷனிங் நடக்குது. சரி, அதுக்கும் நம்ம தம்மத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதை வந்து ஏன் ஒரு நோயின்னு சொல்லணும் அப்படின்னா, பொதுவா நோய் என்ன பண்ணும், ஒரு உயிரினத்தை மரணத்துக்கு கொண்டு போயிடும், அதான் ஒரு நோய். ஸோ பசியும் அந்த மாதிரி தான் ஒரு நோய் தான். ஆனா
ஏன்னா பசி வந்து ரொம்ப, நீங்க வந்து அந்த பசிக்கு சிகிச்சை என்ன உணவு, அதை எடுத்துக்காம விட்டுட்டீங்கன்னா பசி அதிகமாகி அதிகமாகி அந்த உயிரினத்தை கொன்னுடும். கரெக்ட். அது ஒரு நோய். ஆனா மற்ற நோய்கள்ல இதுலயும் என்ன ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் அப்படின்னா, இந்த நோய் ஏன் அவ்வளவு ரொம்ப கொடிய நோய், ஏன்னா நோய்களில் கொடியது எதுன்னா இந்த பசி அப்படின்னு சொல்லும்போது, இது என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்தவனையும் கொல்ல வச்சிடும். எந்த ஒரு நோயுமே வந்து அடுத்தவனை போய் கொல்லணும் அப்படின்னு தூண்டாது. ஆனா இந்த நோய் பசி அதிகமாக அதிகமாக அந்த மனிதனை அடுத்த மனிதன் கிட்ட இருந்து அபகரிக்கவோ அல்லது அவனை கொன்னுட்டாச்சும் அவனுடைய சாப்பாட்டை எடுத்து சாப்பிட வைக்கிறதுக்கான ஒரு தூண்டுதலுக்கு கொல்லவும் தூண்டும் ஒரு நோய் தான் இந்த பசி. அடுத்த விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த பசியை வந்து ஒரு நோய் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது, அப்ப என்ன ஆகுது, அதனுடைய சிகிச்சைங்கிறது உணவு இல்லையா, அந்த உணவு வந்து ஒரு மருந்தாவே நம்ம யோசிக்க தோணும். அப்பதான் நம்ம வந்து இப்ப மருந்தை யாருமே வந்து டேஸ்டா இருக்குன்னு நிறைய குடிக்கிறது இல்லை. அது என்னதான் டேஸ்டா இருந்தாலும் சரி, இல்ல கசத்தாலும் சரி, அது வந்து எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளவுதான் சாப்பிட முடியும் மருந்து. அதே மாதிரிதான் உணவையும் நம்ம ஒரு மருந்து மாதிரி நினைக்கும் பொழுது அதன் பின்னாடி நம்ம போக மாட்டோம். அப்ப அது புரியாம அதை வந்து அந்த உணவில் இருக்கக்கூடிய அந்த ருசிக்கு அடிமையாகிறதுனாலதான் நிறைய வியாதிகள் இப்ப வந்து அதிகமாகிட்டு வர நிறைய வியாதிகள் வந்து உணவு பழக்க வழக்கத்தினாலதான். அப்ப பௌத்த வாழ்வியல்ல வந்து உணவு வந்து இப்ப பசியை வந்து ஒரு நோயின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா உணவு அங்க வந்து மருந்தாகுது. அதனாலதான் அந்த தத்துவங்கள்ல ஞானிகள் சித்தர்கள் எல்லாமே சொல்றது கூட ஆஹ் உணவு வந்து ஒரு மருந்து, உணவே மருந்து அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அந்த உணவை வந்து மருந்து மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். பசிங்கிறது அந்த நம்ம உயிரினம் உயிர் வாழ்றதுக்கு தேவையான ஒரு விஷயம், அவ்வளவுதான். இது புரியாம நம்ம ஓவர் ஈட்டிங் பண்ண அந்த டேஸ்ட் நிறைய சாப்பிடணும் அப்படின்னு வரும்போது தான் இப்போ வரக்கூடிய நிறைய வியாதிகள், டயபெட்டிஸ், ஹார்ட் அட்டாக், ஹைப்பர் டென்ஷன், பிபி, ஒபிசிட்டினால வரக்கூடிய எல்லா வியாதிகள் இதெல்லாமே வந்து காரணம் இந்த பசிங்கிறத நம்ம நம்ம மைண்டை வந்து புரிஞ்சுக்காது. சரி, ரைட். இப்போ நோய்னா வந்து தடுக்கிறதுக்கான வழிமுறையும் இருக்கும் இல்லையா. அப்போ பசியை எப்படி தடுக்க முடியும்? ஆஹ் இப்ப எப்படி நம்ம வந்து அப்போ பசியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, உண்ணாவிரதம் இருக்கிறது, இந்த துறவிகள் வந்து பசியெல்லாம் தாண்டி இருக்கிறது, அப்படியே அப்ப அதை வந்து பசியை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதா அப்படின்னா, இந்த சமூகத்துக்கு எது முக்கியம் அப்படின்னா பசிங்கிறது அந்த இந்த பசி நோயை எப்படி தடுக்கணும் அப்படின்னா அடுத்தவனுக்கு உணவு கொடுக்கறதன் மூலம் அந்த பசி நோயை நம்ம தடுக்க முடியும். இந்த உணவை உத்தரவாதப்படுத்துறது, அந்த ஒரு சமூகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உணவு உத்தரவாதம் ஒரு அரசு செய்யும் அப்படின்னா, அந்த சமூகம் செய்யும் அப்படின்னா, அப்போ அது வந்துதான் இந்த பசி நோயை கட்டுப்படுத்துற விதம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம வந்து நமக்கு மிஞ்சிய உணவு நம்ம தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பௌத்தருடைய புரிதல். அது ஒரு நோய், அப்போ சக மனிதன் நோய் வாய்ப்பட்டிருக்காங்கன்னா நம்ம அவனுக்கு சிகிச்சை கொடுக்க ட்ரை பண்ணணும். அப்போ அதே மாதிரி பசி ஒரு நோய் அப்படின்னா அவனுக்கு தேவையான உணவை நம்ம கொடுக்கறது மூலம் அவனை நம்ம வந்து அந்த நோயிலிருந்து விடுதலை செய்ய முடியும். அதனாலதான் இந்த திருக்குறள் கூட சொல்லுவோம், ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அப்படின்னா, அதாவது பசியை பொறுத்துக்கிட்டு நான் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறேன், நோன்பு இருக்கிறேன், இன்னைக்கு ஃபுல்லா நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருக்கிறத விட அடுத்தவன் பசிக்கு நீங்க உணவு கொடுக்குறீங்க பாருங்க, அதுதான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு. அப்போ இந்த பசி நோய் தடுப்பு அப்படிங்கிறது நமக்கு தடுப்புன்னு இல்லை, அந்த சமூகத்துக்கு தடுப்பு. அந்த சமூகத்துக்கு நோயை தடுக்க முடியும் அப்படின்னா உணவை அனைவருக்கும் கிடைக்கிறதுக்கான வழிமுறை பண்ணுறது. அதுதான் நம்ம வந்து தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம்னு சொல்றது, பசிப்பினி மாதிரி ஒரு கொடுமையான வியாதி கிடையாது அப்படின்னு நிறைய நம்மளுடைய தமிழ் இலக்கியத்தில் கூட நம்ம பார்க்கறோம். திருக்குறளுங்கிறது நான் மறுபடியும் மறுபடியும் நம்மளுடைய தம்மத்தோட சேர்ந்து சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இது தம்மத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட நூல் தான். அது வந்து நம்மளுடைய தமிழ் மறையான ஆசிரியர் கூட திருக்குறள்ங்கிறது ஆக்சுவலா திரிக்குறள், அது திரிப்பிட்ட கழுத்து இருக்கக்கூடியதை சுருக்கி சொல்றது தான் திருக்குறள் அப்படிங்கிறது கூட ஒரு நூலே இருக்கும். இப்போ பௌத்த கோட்பாடுகள் தான் திருக்குறள்லயும் வருது. அது நிறைய நம்ம பௌத்த வாழ்வியலை பார்க்கும்போது நான் திருக்குறளை அதுக்கு தான் அடிக்கடி அட்டாச் பண்றது. இப்போ திருக்குறள் கூட இதை வந்து பசி என்னும் தீப்பினி அப்படின்னு, அந்த தீப்பினி தீண்டல் அரிது அப்படிங்கிற பாத்தூன் மரியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது அப்படி. அதாவது என்ன அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு உணவை கொடுக்கிறவனுக்கு தனக்கு பசி வராது, அவனை வந்து இந்த பசிங்கிற நோய் வந்து தீண்டாது அப்படின்னு. ஸோ அப்போ இது இப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமூகம் எப்படி இருக்கு. பசி வந்து அவ்வளோ பெரிய ஒரு கொடிய நோய் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கான சிகிச்சை வந்து அனைவருக்குமான உணவு. அப்ப அனைவருக்குமான உணவை எந்த ஒரு சமூகம் உத்தரவாதப்படுத்துதோ அந்த சமூகத்துல குற்றங்கள் இருக்காது. குற்றங்கள் இல்லைன்னா அந்த சமூகம் அமைதியா இருக்கும். அப்ப எல்லாருமே ஒரு அமைதியான சூழல்ல வாழணும் தானே நினைக்கிறோம். அதுதான் இந்த பசி.
இந்த பசி வந்து பௌத்தத்துல இன்னொரு வகையில எப்படி சம்மந்தப்படுது அப்படின்னா, நம்ம வந்து தியானம் தியானம் பண்றோம் இல்லையா, மைண்ட்ஃபுல்னஸ். இந்த மைண்ட்ஃபுல் நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல நம்ம கவனமா செய்யறது. அப்படி இது செய்யும்போது தான் நம்ம மைண்டை நம்ம பழகிக்கிறோம். அதுல தான் நம்ம மூச்சை வந்து கவனிக்கிறோம். மூச்சு வந்து ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதை நம்ம வந்து கவனிக்காம தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதுல வந்து கவனம் செலுத்துறதன் மூலம் நம்ம மைண்டை வந்து நம்ம ட்ரெயின் பண்றோம். அது ஒரு வழிமுறை. அதே மாதிரி நம்ம எதெல்லாம் வந்து தொடர்ந்து தன்னிச்சையா செய்யறோம், நடக்கிறோம். நடக்கிறது நம்ம யாரும் ஒரு இப்படிதான் நடக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே நடக்கிறது கிடையாது. நம்ம பாட்டு இயல்பா நடந்துட்டு போறோம். ஆனா அந்த நடக்கிறதன் மேல நம்மளுடைய கவனத்தை கொஞ்சம் செலுத்தணும்னா நம்ம மைண்டை நம்ம ட்ரெயின் பண்றோம். இப்போ நடை வந்து அதுதான் வாக்கிங் மெடிடேஷன் சொல்றோம். சைக்கிளிங் மெடிடேஷன் எதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குதோ அது மேல கவனம் செலுத்தும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஈட்டிங். இப்போ சாப்பிட்றது வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து பழகி இருக்கும். குழந்தை வந்து எடுத்த உடனே சாப்பிட தெரியாது. அது பழகு. அந்த பழகின பிறகு அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக் செயலா மாறிடுது. அப்போ தன்னிச்சையா நம்மளே கவனிக்காம நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஆனா அதை சாப்பிட்றதன் மூலம் நம்ம கவனத்தை செலுத்துறதன் மூலம் நம்ம மைண்டை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு வர முடியும். அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் ஈட்டிங். பௌத்தத்துல ரொம்ப மிக முக்கியமான ஒரு ட்ரைனிங் நமக்கு. இப்போ இது ஒரு பௌத்த வாழ்வியல்னே சொல்லலாம். ஒரு பௌத்தர் எப்படி சாப்பிட்றாருன்னா அவருடைய சாப்பிடும்போது அவருடைய கவனம் ஃபுல்லா அதுல தான் இருக்கும். பிக்குகளுக்கு அதுதான் ட்ரைனிங். பிக்குகள் வந்து உணவு சாப்பிடும்போது பேச மாட்டாங்க. அவங்களுடைய கவனம் ஃபுல்லா அந்த ஈட்டிங்ல தான் இருக்கும். ஆனா இதுக்கும் நம்மளுடைய அறிவியல் சார்ந்த என்ன சம்மந்தம்? அதனால்தான் பௌத்தம்ங்கிறது அறிவியல் சார்ந்த மதம் அப்படின்னு நம்ம திருப்பி திரும்பி நிறைய விஷயங்கள்ல அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும், ரீஎன்ஃபோர்ஸ் பண்ண முடியும். இப்போ மைண்ட்ஃபுல்னஸ் ஈட்டிங், மைண்ட்ஃபுல் ஈட்டிங் எப்படின்னா முழு கவனமும் நம்ம அந்த உணவு மேல செலுத்தணும். இப்போ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம எப்படி சாப்பிடுவோம்னா கபகபன்னு நின்றுட்டு வேகமா சாப்பிட்டுட்டு போயிட்டு இருப்போம். இல்லைன்னா சாப்பிடும்போது டிவி பார்ப்போம், லேப்டாப் பார்ப்போம், செல்போன் பார்ப்போம், இல்லைன்னா புக்கு வச்சிருப்போம், இல்லைன்னா வேற எதுனா ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே சாப்பிடுவோம். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில இதை வந்து ட்ரை பண்ணணும். அதாவது நம்ம சாப்பிட உட்காடுறோம் அப்படின்னா நம்மளோட இந்த உணவோட ஸ்மெல்லு, அதனுடைய கலர், அதனுடைய டெக்ஸ்டர், அதனுடைய தன்மை எப்படி இருக்கு, அதுல இருந்து வரக்கூடிய அந்த ருசி, அதனுடைய டெம்பரேச்சர் சூடா இருக்கா சில்லுன்னு இருக்கா, அப்புறம் ஈவன் அந்த சவுண்ட், அது ஒரு சிலது கடிக்கும் போது அந்த கரகரன்னு கடிக்குது, அந்த கரகரன்னு அந்த சவுண்ட், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். அது வந்து மனசு கவனம் செலுத்தி அதை சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் கரெக்டா நம்ம பிரெயின் வந்து மைண்ட் அட்டென்டிவா இருக்கும். அப்பதான் இது நம்ம சாப்பிட்டது இது போதும், நம்மளுடைய வயிறுக்கு எது போதும்னு நம்ம நிர்ணயிக்கிறது நம்ம மூளையை தவிர வேற யாருமே நிர்ணயிக்கவே முடியாது. யாருமே சொல்ல முடியாது நீ 250 கிராம்ஸ் காலையில சாப்பிடணும், நீ வந்து 300 கிராம் சாப்பிடணும்னு அடுத்தவனை போய் நம்ம நம்பி நம்ம அந்த ஹெல்த் ஆப்ல எல்லாம் கொடுத்து காசு கொடுத்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பிரெயின் தான் பெஸ்ட் பர்சன் டு டிசைட். அதுவே சொல்லும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அது சொல்றது கவனிக்கிறது இல்லை. நம்ம சாப்பிடும்போது நம்ம இஷ்டத்துக்கும் நம்ம டிவி பார்க்குறோம், ஏதாவது ஒரு நமக்கு பிடிச்ச சீரியல் பார்த்துட்டு இருக்கோம். அதை சாப்பிட்டுட்டு பார்த்துக்கிட்டே அந்த சாப்பிடும்போது நம்ம என்ன சாப்பிட்றோம் எவ்வளவு சாப்பிட்றோம்னு நமக்கு தெரியறது இல்லை. ஆனா நம்ம எல்லாமே நம்ம பாடி இஸ் பில்ட் லைக் டிசைன்டு. இது வந்து புத்தர் காலத்திலே அவர் யோசிச்சிருக்காருன்னா அதுதான் நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம். இன்னமும் இவ்வளோ அறிவியல் வளர்ந்தும் நம்ம அதை யோசிக்காம இருக்கிறதுனாலும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த பௌத்த வாழ்வியல்ல. அதனால்தான் இந்த பௌத்த வாழ்வியல்ல இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா வருது. அப்போ இந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங்ல பண்ணணும்னா என்ன, எப்படி நம்மளை பழகிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்லோவா சாப்பிடணும். ஒவ்வொரு பைட்டையுமே நம்ம நல்லா சூ பண்ணி அந்த அந்த மெல்லக்கூடிய அந்த ஆக்ஷன் நம்ம கவனிச்சு கவனத்துல கொண்டு வந்து அதை மெல்லமா சாப்பிடணும். அப்புறம் சாப்பிடும் பொழுது நம்ம டிவியோ இல்லை ஃபோனோ பயன்படுத்தக்கூடாது. முழு கவனமும் நம்மளுடைய மைண்ட்ல இருக்கும் பொழுது இப்போ பிரெயின் என்ன பண்ணா அந்த ஹார்மோன்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் ஆகுறது நமக்கே தெரியும். அப்போ லெப்டின் ஹார்மோன் வந்துருச்சுன்னா போதும்னு சிக்னல் வரும். அப்போ அந்த போதும் சிக்னல் வந்தோடனே நம்ம நிறுத்திடணும். அப்போ நம்ம எமோஷனலா இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஓவர் ஈட்டிங்கை ட்ரிகர் பண்ணும். ஒரு கோபமா இருந்தாலும் இல்லை ரொம்ப அப்செட்டா இருந்தாலும் ஏதோ ஒரு எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் வரும்போது ஓவர் ஈட்டிங் இருக்கும். இதெல்லாம் தான் ஈட்டிங் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஈட்டிங்கே வந்து ஒரு வியாதியா தான் நம்ம பார்க்குறோம். வந்து ஓவர் ஈட்டிங் போயிடுச்சுன்னா அது ஒரு வியாதி. சாப்பிடவே முடியாம இங்க ஸ்டார்வேஷன்ல இருந்தா அது ஒரு வியாதி. ஒன்று அனோரெக்சியா நர்வோசான்னு சொல்றீங்க, ரொம்ப அப்படியே எலும்பும் தோலுமா இருப்பாங்க, சரியா சாப்பிட மாட்டாங்க. இன்னொரு சைட்ல பார்த்தா ஒபிசிட்டி, புலிமியா நர்வோசா. அப்போ அது வந்து ஓவர் ஈட்டிங் பண்ணுவாங்க. அப்போ இது ரெண்டுமே வியாதி தான். சாப்பிடவே இல்லைனாலும் வியாதி தான், ஓவரா சாப்பிட்டாலும் வியாதி தான். அப்போ கரெக்டான சாப்பிட்றது வந்து மைண்ட்ஃபுல்னஸ் ஈட்டிங்கை நம்ம பழகிக்கணும். இது பௌத்த வாழ்வியல்லே வருது. இது வந்து வெறும் உடல் சார்ந்தது கிடையாது, இது மனம் சார்ந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
அந்த இப்ப நம்மளுடைய ஐம்புலன்கள், 6வது புலன் வந்து மைண்டு. இதுதான் பௌத்தத்துல பொறுத்த வரைக்கும் 6 புலன்கள். இந்த 6 புலன்களுமே அங்க வேலை செய்யணும். ஏன்னா அந்த ஒரு பார்வை, தொடு உணர்ச்சி, ஸ்மெல், டேஸ்ட், இதெல்லாம் தான் நமக்கு வந்து ஃபுட்டை வந்து அடிமைப்படுத்துறதுக்கான விஷயங்களே. அப்ப அந்த ஐம்புலன்களும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். ஈவன் ஒரு சாப்பாடு நினைச்சிட்டாலா ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு மைண்ட் நினைச்சிச்சுன்னா, மைண்ட் ஒரு புலன். அது நினைச்ச உடனே அதை அதுக்கான கிரேவிங் அது சாப்பிட்டே ஆகும் அப்படின்னு வரும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம அந்த சாப்பாடுடைய சத்தம், அந்த எண்ணெயில பொரிக்கிற சத்தம் கேட்டாலும் உடனே அந்த கிரேவிங் வரும். ஸோ இதெல்லாமே அந்த சென்சரி இன்புட்ஸ் தான் நமக்கு வந்து கிரேவிங்கை கொடுக்குது. அப்போ இந்த ஐம்புலன்களும் 6வது புலனையும் சேர்த்து 6 புலன்களையும் நம்ம ட்ரெயின் பண்ணி கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதன் மூலம் நம்ம ஓவர் ஈட்டிங்கை அவாய்ட் பண்ண முடியும். அடுத்து அந்த ஈட்டிங்லேயே வந்து எமோஷனல் ஈட்டிங்னு ஒன்று இருக்கு. எமோஷனல் ஈட்டிங் ஒரு ஸ்ட்ரெஸ். இப்போ நம்மளோட இது வந்து ஒரு உயிரினத்தோடைய எவல்யூஷன் ப்ராசஸ் தான். அது வந்து ஒரு ஃபைட் ஆர் ஃப்ளைட். எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் ஒன்று எதிர்த்து போராடணும், இல்லைன்னா ஓடி போயிடும். அப்போ இந்த ஓடுறதா இருந்தாலும் சரி, எதிர்த்து போராடுறதா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து சாப்பாடு அதிகமாக எனர்ஜி தேவைப்படும். எனர்ஜி வந்து சாப்பாட்டில் வரும். அதனால தான் ஸ்ட்ரெஸ், ஒரு ஆங்ஸைட்டி வந்த உடனே அதிக உணவு எடுத்து அந்த உயிரினம் வச்சுக்கும். அதுக்கான சாப்பாட்டை அதை ஸ்டோர் பண்ணிக்கும் ஃபேட்டில். இதை தான் நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய இப்போ மனித வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி வர வர நம்ம வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் மாறுது. அப்போ ஜங்க் ஃபுட்டை நோக்கி போகுது. ஏன்னா ஹை கேலரி டக்குன்னு வந்துருக்கு. அப்போ அது நம்ம சாப்பிட்றோம். இப்போ என்னாவது இது ரிலேட்டடா நமக்கு டிசீஸ் வருது. இப்போ பிரெயின்ல என்ன ஆகுது அப்படின்னா, பிரெயின்ல வந்து நம்ம இது சாப்பிட்டு ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அதை முடிச்ச உடனே நம்ம பிரெயின்ல வந்து டோபமின் அப்படிங்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வரும். அதுதான் அது வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது. அது நல்லா இருக்கு. அப்போ அந்த சாப்பாடை திருப்பி அடிக்கடி அதை கிரேவ் பண்ண வைக்குது. நம்ம ஒரு ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட், ஒரு பீஸா, பர்கர் அப்படிலாம் சாப்பிட்றோம்னா நம்ம பிரெயின்ல வந்து டோபமின் ரிலீஸ் ஆகுது. அது அடுத்த வாட்டி திருப்பி அந்த பீஸா, பர்கரை சாப்பிட சொல்லுது. இது வந்து இதை நம்ம மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பண்ணும் பொழுது நம்ம பிரெயின் அதை சென்ஸ் பண்ணும். இது தேவை, இது தேவையில்லை அப்படின்னு நம்மளே நாமே தடுத்துக்கிறதுக்கான ட்ரைனிங் நம்ம கையில இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது தான் இந்த பௌத்த வாழ்வியல். அதுக்குனால தான் நான் இதை இவ்வளோ டீட்டெயில்டாக போகிறேன். ஸோ எப்படி நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்லோவாக சாப்பிடணும் ஃபர்ஸ்ட். இப்போ நீங்கள் ஒரு ஸ்பூனில் சாப்பிட்றதா இருந்தால், அந்த ஸ்பூனில் ஒவ்வொரு தடவை ஒரு வாய் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பூனை கீழே வச்சிடும், தட்டிலே வச்சிடும். இப்போ கையில் வச்சுட்டு இருந்தால் திருப்பி அடுத்ததை வேக வேகமாக உள்ளே போட்டுரும். கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக மென்று சாப்பிட்டு போய் திருப்பி அந்த கையில் ஸ்பூனை எடுத்து சாப்பிடணும். ஸ்பூனில் சாப்பிட்றதா ஃபோர்க் வச்சு அப்படி குத்தி எடுத்தது அதே மாதிரி தான். எடுத்து ஒரு ஒரு பீஸ் உள்ள வச்சுட்டோடனே அப்புறம் திருப்பி ஃபோர்க்கை கீழே வச்சிடணும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ். அப்புறம் நம்ம எடுத்திருக்கிறத நல்லா மென்று அதனுடைய ருசி, மனம், அதனுடைய டெம்பரேச்சர், அதனுடைய சவுண்டு, அது க்ரஷ் பண்ற சவுண்டு, இது எல்லாத்தையுமே நம்ம கவனிச்சு சாப்பிட பழகணும். இதை வந்து இன்னைக்கான பௌத்த வாழ்வியல் நான் இதுலேயே அதிக நேரம் செலவு பண்றேன். பட் ஆனால் இதுல தான் நம்ம தவறுகள் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் வியாதிகளை கொடுக்குது. பசியை வந்து ஒரு நோயின்னு புரிஞ்சுக்கிட்டு உணவை ஒரு மருந்துன்னு புரிஞ்சுக்கிறது ஒரு பௌத்த வாழ்வியல் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டே நான் வந்து இன்னைக்கு அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. மேபி நம்ம மிச்ச விஷயங்கள்லாம் அடுத்த வாரம் கொண்டு போகலாம். பட் இதுல நம்மளுடைய கவனத்தை செலுத்திட்டு இன்னிலிருந்து நம்ம ஒரு பௌத்த வாழ்வியல்ல நம்ம சாப்பாடை நம்ம வந்து மைண்ட்ஃபுல்லா சாப்பிட ஆரம்பிப்போம். நம்ம சாப்பிடும்போது டிவி பார்க்கக்கூடாது, ஃபோன் பார்க்கக்கூடாது, அந்த டைம்ல வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஏதாவது கம்ப்யூட்டர்ல, லேப்டாப்ல வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருப்போம். ஃபுல் அட்டென்ஷனும் நம்ம அந்த சாப்பாட்டில் இருக்கும். அந்த உணவுல வரக்கூடிய அந்த 6 புலன்கள் இருக்கு இல்லையா, அந்த 6 புலன்களும் ஒரு ஒரு சிக்னல் கொடுக்குது. அதை நம்ம கவனமா அதை பார்த்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும். அப்படி இருந்தோம் அப்படின்னா நமக்கு எப்போ சாப்பாடு போதும்ன்றத அதை நம்ம பிரெயினே சொல்லிடும், நம்ம மைண்டும் கேட்கும், அந்த இடத்துல நிறுத்திடும். அதே மாதிரி சாப்பிட்றது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு பாக்கெட்ல இருந்து ஒரு பொருளை சாப்பிட்றோம்னா அந்த பாக்கெட்டோடய சாப்பிடக்கூடாது. அந்த பாக்கெட்ல இருந்து நமக்கு தேவையானதை இன்னொரு கண்டெய்னர்ல எடுத்துட்டு வந்து அதுல இருந்து சாப்பிடணும். டைரக்டா பாக்கெட்ல இருந்து சாப்பிடும்போது நிறைய சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி சாப்பாடை வந்து சின்ன சின்ன போர்ஷனா நம்ம போட்டுக்கணும். கொஞ்சமா எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம 2வது தடவை போடும்போது அப்போ நமக்கு தெரியும், ஓகே நிறைய தடவை நம்ம போய் போய் எடுக்கும்போது அது வந்து நம்ம மைண்ட் வந்து அதனுடைய கவனத்துக்கு கொண்டு வந்துடும். இதெல்லாம் குட்டி குட்டி ஸ்டெப்ஸ். இதெல்லாம் நம்ம இனிமேல் ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் இமோஷனல் ட்ரிகர். அதாவது நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம பிசிக்கலா ஹங்கிரியா, அதாவது உண்மையிலே பசி இருக்குதா, இல்ல நமக்கு வந்து அதை சாப்பிடணுங்கிற ஒரு கிரேவிங் இருக்கா அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது எப்போ எப்போ நம்ம சாப்பிடணும்னு தோணுச்சுனாலும் இந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கணும். உண்மையிலே பசிக்காக சாப்பிட்றோமா, இல்லை சும்மா ஏதோ ஒரு போர் அடிக்குது, இல்லை ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குப்பா ஏதாவது சாப்பிடணும்,
கவலையா இருக்கு, நம்ம சாப்பிட்டு முடிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்றோமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம வந்து கேட்டுக்கணும். ஒருவேளை அது உண்மையில பசி இல்லை, இந்த மாதிரி ஏதோ சரி போர் அடிக்குது, ஏதாவது சாப்பிடணும், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும், ஒரு டிவி பார்க்கணும், அதனால சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு வாக் போறது, ஒரு டீப் பிரீதிங், நம்ம விபாசனா மெடிடேஷன் பண்றது, அல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பேசு, அந்த மாதிரி நம்மள டைவர்ட் பண்ணிக்கணும். இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம சரியானபடி ஒரு சாப்பாடு பழக்க வழக்கத்தை நமக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா இந்த ஹங்கரை வந்து பிரிச்சு பார்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உண்மையிலே பசிதானா, இல்ல நமக்கு அது கிரேவிங்கா, ஒரு ருசிக்காக அல்லது வேற எதுக்காகவோ சாப்பிட வைக்குதா? இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நம்ம மைண்ட்ஃபுல்லா இருக்கும். சாப்பிட போது அதை மைண்ட்ஃபுல்லா நம்ம கவனிச்சு கவனிச்சு சாப்பிடும்போது இது வந்து பிசிக்கல் ஹங்கரா இல்ல எமோஷனல் கிரேவிங்கா அப்படின்னு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். பிசிக்கல் ஹங்கர் வந்து எப்படி வரும்னா, அது வந்து அப்படியே மெல்ல 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 அதிகமாகிட்டே வரும் பசி. மெல்ல ஃபர்ஸ்ட் லேசா பசிக்கும், அப்புறம் கொஞ்சம் அதிகம் பசிக்கும், அப்புறம் ரொம்ப பசிக்கும், அப்புறம் சாப்பிட்டே ஆகணும்னு, அப்படி இல்லைன்னா ரொம்ப மயக்கம்லாம் கொண்டு போயிடும். அது அடுத்தடுத்த சிம்டம்ஸ் வந்து நோய் முற்ற முற்ற வியாதி அதிகமா, அது அறிகுறிகள் அதிகமாகிற மாதிரி அறிகுறிகள் அதிகமாயிட்டே போகும். இது வந்து பிசிக்கல் ஹங்கர். ஆனா எமோஷனல் கிரேவிங் என்னன்னா, நல்லா தான் இருக்கும், திடீர்னு நமக்கு தோணும், ஒரு அந்த ஸ்வீட் சாப்பிடணும், பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு திடீர்னு வந்து ஒரு எமோஷனல் கிரேவிங், அது வந்து எமோஷனல் கிரேவிங், அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இது ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு எமோஷனல் கிரேவிங்கா இருந்தா நம்ம வேற வழிமுறைகளை மூலம் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். உண்மையிலே பிசிக்கல் ஹங்கரா இருந்தா நம்ம அதை சாப்பிடணும். அப்போ இது உண்மையிலே பிசிக்கல் ஹங்கரா இல்ல கிரேவிங்கான ஒரு ஹங்கர் ஸ்கேல் இருக்கு. இந்த ஹங்கர் ஸ்கேல்ல நம்ம எந்த இடத்துல இருக்கோம், 1 to 10 அப்படின்னு ஒரு ஸ்கேல், அதை காமிக்கிறேன். இதுதான் ஹங்கர் ஸ்கேல். 1 அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம், பயங்கர பசி வந்து அப்படியே பசி உயிரை எடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த ஸ்டார்விங், எக்ஸ்ட்ரீம் ஸ்டார்விங். இன்னும் அதுக்கு அடுத்தது வந்து ரொம்ப பசி, கடுமையான பசி. அடுத்தது பசி, அதுக்கப்புறம் ரொம்ப லேசா பசிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் ஓகே, திருப்தியா இருக்கு, கொஞ்சம் ஃபுல்லா இருக்கு, இல்லை ரொம்ப வயிறு திம்முன்னு ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப வயிறு ஐயோ ஏன்டா சாப்பிட்டோம், சாப்பிட்டுட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றது, அப்புறம் வந்து எந்த ஒரு அசைவும் இல்லாம அப்படியே உட்கார்ந்து இருக்க தோணும். இந்த மாதிரி இந்த ஸ்கேல், இது வந்து நம்மளுடைய ஈட்டிங் ஸ்கேல். இதுல எங்க போகணும் அப்படின்னா, ரொம்ப அப்படியே கொடூரமான பசி அளவுக்கும் நம்மளை விடக்கூடாது. அந்த டைம்ல போய் சாப்பிட்டோம்னா ஓவர் ஈட்டிங் பண்ணிடுவோம். அதே சமயத்தில் எக்ஸ்ட்ரீம் ஃபுல்லா தெம்முன்னு வயிறு சாப்பிட்ற அளவுக்கும் நம்ம சாப்பிடக்கூடாது. இது ரெண்டும் எக்ஸ்ட்ரீம். அப்ப நடுவில் இருக்கும். இந்த எப்பயுமே பௌத்தம் வந்து மத்திய பாதை. நான் அந்த எல்லோ அண்ட் கிரீன் கலர்ல கொடுத்துருக்கிறது தான் நமக்கு ஐடியா. லேசா பசிக்க ஆரம்பிச்ச உடனே தேவையான அளவு சாப்பிட்டுட்டு நம்ம மைண்ட் ஃபுல்லா சாப்பிடும்போது நம்ம பிரெயினே சொல்லும் போதும். திருப்தியாகவும் இருக்கும், இப்படி சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். நமக்கு இல்லைன்னா அந்த டிவி பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டு சாப்பிட்டோம், அப்புறம் என்ன சாப்பிட்டோன்னே நமக்கு தெரியாது, எவ்வளோ சாப்பிட்டோம்னு தெரியாது. சாப்பாடுங்கிறது பௌத்த வாழ்வியல்ல இவ்வளோ ஒரு பெரிய முக்கியமான விஷயமா அப்படிங்கிறத இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய பௌத்த வாழ்வியல். அப்போ ஒரு இன்பமான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். இதுக்கான அடுத்தடுத்த இப்போ உணவை வந்து நான் இதோட நிறுத்திடுறேன், நமக்கும் நேரமும் ஆயிடுச்சு. இனி அடுத்த வாரத்துல நம்மளுடைய இதனுடைய அடுத்த பகுதியை நம்ம வந்து தொடரலாம். இத்துடன் நான் என்னுடைய இன்றைய தம்ம உரையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். நம்ம இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. அதில் என்ன அப்படின்னா, அடுத்தடுத்து இப்போ இன்பமான வாழ்க்கைக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வாரத்தில் இருக்கும், அதையும் நான் சொல்லிடுறேன். இத்துடன் நான் ஒரு 5 நிமிடங்கள் மட்டும் நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம். உங்களுடைய ஃபீட்பேக் சரியா இப்போ டைம் 9:01 ஆயிருக்கு. 9:10 9:10க்கு நம்ம இதை நிறைவு செஞ்சுருவோம். இன்னைக்கு திருச்சியில வந்து ஒரு தம்ம உரை இருக்கு, போதி விகார்ல, சூரியோர்ல. அங்க பிக்குனி சுனித் அவர்கள் மகாராஷ்டிராவில் வந்திருக்காங்க. அவங்க நேத்துல இருந்தே தம்ம உரை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் போறாங்க. யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ திருச்சி மற்றும் சுற்றுப்புறம் இருக்கிறவங்க வாங்க. இன்னைக்கு நாள் ஃபுல்லா நடக்கும், ஈவினிங் 5 மணி வரைக்கும். Now it is open to your comments. மாத்திருக்கேன், நீங்களே அன்மியூட் பண்ணிக்கலாம். டாக்டர் நான் ஷாம் சங்கரன் பேசுறேன். வணக்கம் சார், ஜெய்பீம். ஜெய்பீம், கலிபோர்னியால இருந்து பேசுறேன். சஸ்பிரியா மூலமா தான் தெரியும். நான் இங்க அமெரிக்கால நிறைய பேருக்கு இந்த ப்ரோக்ராம் பத்தி அனுப்பிச்சிருக்கிறேன். தமிழ் டயஸ்பரா, அப்புறம் நம்ம தலித் மக்கள் இருக்கிற குரூப்ஸ்க்கெல்லாம் நிறைய பேருக்கு அனுப்பிச்சிருக்கிறேன்.
ஒரு டாக்டரா இருந்து நீங்க வந்து புத்திசம் பத்தி பேசுறது மற்றும் அம்பேத்கரோட லென்ஸ்ல பேசுறது ரொம்ப அருமையா இருக்கு. கிரேட், கண்டினியூ யுவர் கிரேட் ஒர்க். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக். ஜெய்பீம் நம்புதாய ஜெய்பீம் நமோ புதாய சார். அரசியல் சொல்லுங்க சார். இந்த தென்கோடியில் இருக்கிற திருச்சியில இருந்து இந்த பிரச்சாரம் கலிபோர்னியா வரைக்கும் போய் சேர்ந்து போச்சு. அது மிகவும் பெருமைக்குரியது. டாக்டர் அவங்க பேர் என்ன சார்? அவங்க பேரு கலிபோர்னியா டாக்டர் நான் சண்முகவேல் சங்கரன். ஓ சங்கரன் சார். சார் புண்ணியான முதன் சொல்றேன் சார். என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் சார். நாங்க வந்து 2016 வந்து சார் இந்த மூமெண்ட் எங்களுக்கு துவங்கி எங்களெல்லாம் வந்து அப்படியே நெருப்பாக்கி வச்சிருக்காரு. எங்களை எங்க தணலாக்கி வச்சுட்டாரு எங்களெல்லாம் பௌத்தத்துல. நான் என்ன எப்ப பார்த்தாலும் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னா, இவர் வந்து ராஜ்வர்தன் இல்ல, பகவான் புத்தருடைய முதல் சிஷியன் தான் நான் இவர் சொல்லணும். அவர் தான் ஆனந்தர் தான் வந்து பகவான் புத்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு. இப்ப அதுதான் நம்முடைய ராஜ்வர்தன் சார் செஞ்சுட்டு இருக்கிறாரு. சோ இவர் டாக்டர் இல்ல, மருத்துவர் இல்ல, அந்த முதல் டிசபிள் ஆனந்தர். அவர் பேரை மாத்தணும், அவர் பேரை மாத்தணும். ஆனந்தர் 10 பேர் மெயின் டிசைடர், அதுல முதன்மை சீடர் ஆனந்தர், ஐயாவுடைய பகவானுடைய தம்பி. சோ நீங்க எல்லாம் கொண்டு போய் இருக்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. இந்த பௌத்தம் அமெரிக்காவில் இருந்திருக்கு, அப்பவே இருந்திருக்கு. ஆனாலும் இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்க கொண்டு போகும்போது அதுக்கு வார்த்தையே வரல சார் எனக்கு. உடனே அதுதான் நான் வந்து இதுல பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் பேச மாட்டேன் பெரும்பாலும். ஆனாலும் நீங்க வந்துட்டீங்க பாருங்க. எல்லாருக்கும் இது பண்ணுங்க சார். நிறைய விஷயங்களை கொண்டு போங்க சார். அங்க கூப்பிடுங்க சார், அங்க நிகழ்ச்சி பண்ண வைங்க சார் அங்க உங்க மூலம். அது நம்முடைய தலித் மக்கள் மத்தியில அமெரிக்காவில் இது ஒரு பெரிய பிரபலமாக்குனா அமெரிக்கா தான் சார் பேஸ் எல்லாத்துக்கும். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, 2 விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு வந்து அமெரிக்கால வந்து இப்ப அது ஸ்டீவ் ஜாப்ஸா இருக்கட்டும், இப்ப நம்ம வந்து ட்விட்டர் கம்பெனியோட ஃபவுண்டர் வந்து ஜாக்கா இருக்கட்டும், ஜாக் டார்சி, இவங்க போன்ற ஆட்கள் சிலிகான் வேலியில முக்கியமான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்ச ஆட்களே வந்து ஒரு அளவுக்கு அவங்க புத்திசத்தை வந்து தழுவி இருக்காங்க. எப்படின்னா வந்து அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த விபாசனாவோட சம்மார் அதர் ஃபார்மா வந்து போய் 10 நாள் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அது மாதிரியான வெர்ஷன் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க நிறைய பேர். அவங்க அது சம்பந்தமா நிறைய பேர் பேசுறாங்க, எழுதுறாங்க. நிறைய அது சம்பந்தமான அவேர்னஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு மேலே இருக்கு. ஏன்னா வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து நம்ம ஆப்பிளோட ஃபவுண்டர் வந்து நிறைய அவரு வந்து இது சம்பந்தமா நிறைய ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணி அது சம்பந்தமா தழுவுனதுனால நிறைய அவங்க எல்லாம் வந்து டிக்ளேர் பண்ணலையே தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஆப்பிளோட நான் எப்படி சொல்லுவேன்னா, ஆப்பிள் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு சிம்பிளா இருக்குன்னா அதுல கூட நம்மளோட புத்திசம் கான்செப்ட் இருக்குன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இது மேபி நம்ம இந்தியன் கான்டெக்ட்ல வந்து என்னன்னா, நான் வந்து இப்ப காங்கிரஸ்ல இணைந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். நான் லாஸ்ட் இயர்ல இருந்து ராகுல் காந்தி அமெரிக்கா வந்தப்ப அவரை நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன். அவரோட ஒரு கலந்துரையாடல், அவரோட அப்புறம் சாம் பிட்ரோட அவரோட சேர்ந்து பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, நான் ராகுல் காந்தி மேல எனக்கு ஒரு அபிப்பிராயம் வர்றதுக்கான காரணமே வந்து அவர் வந்து தம்மா வந்து விபாசனா வந்து நிறைய அட்டென்ட் பண்ணிருக்காரு. அதுவே பல லெவல் அட்டென்ட் பண்ணி 30 நாள் 60 நாள்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கறது ஒரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே வந்து ஒரு ஓகே இவர் உண்மையிலேயே ஒரு சோல் சர்ச்சிங்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அபிப்பிராயம் வந்தது. நான் வந்து இன்னும் ஒரு புத்திசம் சொல்ல முடியாது. நான் ஒரு விபாசனா ஒரு 10 நாள் அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கேம்ப் அட்டென்ட் பண்ணிருக்கேன். ரொம்ப நாளா இது சம்பந்தமா படிச்சுட்டு இருக்கேன், சில விஷயங்கள் தேடிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து அரசியல் ரீதியா நான் பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறதுனால அதுல வந்து ஒரு இந்துத்துவா வந்து எதிர்க்கிறதுன்னு முடிவாயிடுச்சு. அப்ப வந்து நான் ஹிந்துயிசத்துல